Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about gold, then நம்மளோட USD கார்டு, USD JPY, BTC, then இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2 இத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப கோல்டு வந்து என்ன ஆயிட்டிருக்கு அப்டின்ற மாரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, கோல்டு இன் ஒன் டேல வந்து இன்னைக்கு நல்லா ஒரு 1% நல்லா கெயின்ல இருக்கு. ஸோ, எஸ்டர்டே 1 ஆர் 2% நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கெயின்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்ப வந்து லைக் கோல்டு வந்து நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணலாம் அப்டின்னா லைட்டா எஸ்டர்டேவே எனக்குள்ள ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி கிரியேட் ஆச்சு. பட் மார்க்கெட்ல இப்போதைக்கு அந்த ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகல. இது வந்து கொஞ்சம் இன்வாலிட் தான். வந்துச்சு அப்புட்ன்னா அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு வந்துச்சு அப்புட்ன்னா, தென் நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் தட் அ ஃப லைக் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்புட்ன்னா கமெண்ட் பண்ணுங்க. சண்டே கிளாஸஸ் போடுவோம். ஓகேங்களா? தென் அதே மாரி எத்தனை பேரு ப்ராப்பரா நம்ம அனலைஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது டெக்னிக்கல் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ எத்தனை நினைக்கிறீங்கன்னு சொல்லி அதையும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அதில கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பார்க்கலாம் வாங்க. ஸோ கோல்டு இன் 50 மினிட்ஸ பொறுத்தளவு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன்ல ட்ராவல் ஆயிட்டிருக்கு. இத மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபபிலி உடைச்சிரும். ஸோ இல்ல எப்டின்னா 4த் டச்ல உடைக்கும். ஒண்ணு 3 இல்ல 4த்ல வந்து உடைச்சு மேல போயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்புட்ன்னா, இங்க டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வந்து இட் வில் பி எ ட்ராவலிங் இன் எ ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? கோல்டு வாஸ் ட்ராவலிங் இன் எ ட்ரெண்ட் லைன் இன் 50 மினிட்ஸ்ல. ஸோ ட்ராவல் பண்ணிட்டுருக்கு இன் ட்ரெண்ட் லைன்ல. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி என்ன ஆகும் அப்புட்ன்னா, மார்க்கெட் கீழ வந்துட்டு கொஞ்சம் லிக்விடிட்டீஸ கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப இங்க கூட பாருங்க. மார்க்கெட் என்ன இருக்குன்னா நம்ம அந்த 2629 அந்த பிரைஸ் ஃபிபனாக்கி ரேஷியோஸ்ல அங்க இருந்து மார்க்கெட் கீழ வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். என்ன ஆகும் பண்ற மாரி கீழ வந்துட்டு மேல போச்சு அப்டின்னா, இட் வில் பி குட். தென் நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரீஸ பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கனக்குள்ளக்க நம்ம ஒரு பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா, அந்த கோல்டு இந்த மாரி சின்ன சின்னதா அடிச்சு மேல போச்சுன்னா, அந்த லெவல் தான் ஒரு 78% ரீட்ரேஸ்மென்ட் வரும். பட் இது வந்து அக்யூரஸியான என்ட்ரியான்னு கேட்டோம்னா கிடையாது நம்ம செட்டப் படி. ஸோ பார்த்தப்பன்னா உங்களுக்கு எங்க வந்திருக்கு? கரெக்ட்டா உங்களுக்கு 61 டூ 78 வந்திருக்கு. 78ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அத இன்னும் ப்ராப்பரா மார்க்கெட் ஃபில் பண்ணல. ஸோ ஒரு மேனிபுலேஷன் காட்டி தான் மேல போகுது. இதுவும் கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு அப்படியே கீழ வந்துரும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து ஒரிஜினலாவே டவுன்ல தான் இருக்கு. ஸோ இங்க போயிட்டு வரலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படி இல்ல அப்புட்ன்னா, அங்க மேல தொட்டுட்டு வரலாம். ஸோ 2 சினாரியோ தான் நடக்கும். ஸோ நடக்கிறப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னும் நான் ஃபுல்லா உள்ளக்க அனலைஸ் பண்ணல. மேலோட்டமா பார்த்தது. ஸோ மேபி டைம் இருந்துச்சு அப்புட்ன்னா நாளைக்கு அனலைஸ் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ USD JPYல வந்து எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கும்போது தான் நம்ம இந்த என்ட்ரீஸ பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஸோ 50 மினிட்ஸ்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்கு. பட் 4 ஹார்ல பார்த்தோம் அப்புட்ன்னா, ஓகேவான ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கேண்டில் தான். பட் இங்க பாருங்க 4 ஹார்ல இங்க வரைக்குமே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அங்க வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போகும். ஆனாலுமே நம்மளுக்கு வந்து என்ட்ரி எடுத்தோமான்னு கேட்டோம்னா அந்த லெவல்ல என்ட்ரி எடுக்கல. ஏன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கேண்டிலே கிடையாது. ஃபுல்லாவே ஒரு கன்சல்டேஷன் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இத பொறுத்தளவு ஒரு ப்ராப்பரான ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பை போகுது அப்புட்ன்னா, இங்க பாருங்க. ஸோ இங்க கூட பாருங்களேன். இங்க பாருங்க எவ்வளோ ரேப்பிடா மேல ஏறிட்டு, எவ்வளோ ரேப்பிடா கீழ இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேல போனதுக்கு காரணமே, அந்த 78 டூ 100% ரீட்ரேஸ்மென்ட் தான் காரணம். 78 டூ 100 நீங்க எங்க செக் பண்ணி பார்த்தாலும், ஒரு ப்ராப்பர் டிமாண்ட் ஜோன்ல நம்ம USD, JPY வந்து 78% ரீட்ரேஸ்மென்ட். 78 டூ 100 ஓகேங்களா? அந்த கோல்டன் ரேஷியோஸ் அந்த ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு போகாம அது எங்கேயுமே போகாது. ஸோ இங்க கூட பாருங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட். இங்கேருந்து நல்ல ஒரு அப்பு. தென் அங்கேருந்து நல்ல ஒரு டவுன். இப்ப இது கூட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 78க்கும் 100க்கும் நடுவுல தான் எப்பயுமே வரும். 3/4 வரைக்கும் வந்துரும். ஸோ இங்க கூட பார்த்தீங்களா? 78க்கும் 100க்கும் ஏன் வந்திருக்குன்னா, இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். ஸோ இதுதான் அதோட கேரக்டர். ஸோ இதையும் நான் ரிவைல் பண்ணிட்டேன். Instagram அண்ட் YouTube எல்லாத்துலயும் நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ட கூட செக் பண்ணி பாருங்க. கேரக்டர் அனாலிசிஸ் சொல்லி ஒண்ணு இருக்கும். அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம இ USD கார்டோட பையிங் கேரக்டர் இருக்கும். செல்லிங் கேரக்டர் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப USD JPY இப்ப USD கார்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ USD கார்ட பொறுத்தளவு இது ஷார்ட் டெர்ம் டவுன் ஓகேங்களா? இது வந்து இப்போதைக்கு ஷார்ட் டெர்ம் டவுன் தான் ஆயிட்டிருக்கு.
மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா இப்போதைக்கு வரைக்கும் ஃபால் ஆகல. இந்த லெவலுக்கு வரும். ஓகேங்களா? இங்க வந்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் என்ட்ரீஸ் வந்து இதுமாரி ட்ரிகர் ஆகல. கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது தான். தென் பிடிசி, யுஎஸ்டி அப்படின்னு பொறுத்தளவு என்ன ஆகும்னா, மார்க்கெட் ப்ராப்பரா நம்ம மேல வந்துட்டு தான் இருக்கு. ஸோ மேல வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ட்ரீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாரி பார்த்து என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? தென் எனக்கு தெரிஞ்சு வேற எதுலயுமே பேர் இப்போதைக்கு நம்ம பார்க்கல. ஸோ இன்கேஸ் நான் மறந்திருந்தேன் அப்புட்ன்னா, நீங்க சொல்லுங்க. நான் அது என்னன்னு சொல்லி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ யுஎஸ் ஆயில் பக்கத்தில ஓகே. அப்புட்ன்ற ரேஞ்சுல இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா மார்க்கெட் மூவ்மெண்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தான். இல்ல இதுவரைக்கும் ஃபுல்லா பார்த்தவங்க கமெண்ட்ல ஃபுல்லுன்னு டைப் பண்ணுங்க. ஸோ எத்தன பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோவா இருக்கும். ஸோ அப்கமிங் நாளைக்கு வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.